உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுவது சீமானின் அறியாமையை காட்டுவதாக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கூறியுள்ளார். சீமானின் முடிவு ஸ்டாலினை வெற்றி பெற வைக்க மட்டும்தான் உதவும் என்றும் கூறியுள்ளார். ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில தான் நீங்களும் நிற்கிறதா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்காரு, உண்மையா? நிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சரி, நானும் நிற்கலாம்னு நினைக்கிறேன். அது அப்புறம் யோசிப்போம். சீமான் அவர்களினுடைய அரசியல் அறியாமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அரசியல் குறித்தான ஒரு இன்னும் சரியான தெளிவும் புரிதலும் இல்லாமல் தான் அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். இல்லை, அவர் அறிவிக்கிறதே எப்படி அறிவிக்கிறார்? எல்லாரும் விரும்புகிறார்கள், நானும் விரும்புகிறேன். விரும்பி என்ன செய்ய போகிறீர்கள்? நெட் ரிசல்ட் என்ன? ஒன்றுமே கிடையாது. இவர் வேணால் கொஞ்சம் நேரத்துக்கு இவர் பின்னாடி இருக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பொழுது கொண்டு இருக்கலாம். அதுதான் நடக்க போகுது. நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட போகிறேன்னு சொல்கிறாரு. போட்டிட்டு என்ன செய்ய போகிறாரு? பார்க்கிறவர்களுக்கு அவர் பின்னாடி நின்று கை தட்டிட்டு அவர் என்ன சொன்னாலும் ஹாஹான்னு சிரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், இது ஒரு பெரிய அரசியல் வியூகமாக தெரியலாம். ஆனால் உண்மையில் சீமானவர்களுக்கு விழப்போகிற வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகள். அப்படித்தான் அதை பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகள் உண்மையில் அது யாருக்கு போய் சேர வேண்டிய வாக்குகள் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேர வேண்டிய வாக்குகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீமான் போய் கொளத்தூர் தொகுதியில் நிற்கிறார். இவர் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாரு? இவர் யார் பலகீனப்படுத்த போறாரு? அதனால் நான் உறுதியாக நினைக்கிறேன், இவர் ஸ்டாலினை தோற்கடிக்க போகிறோம் என்பது போல காட்டிவிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை இவர் இன்னும் அதிகமாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.